நாம் கட்டிக்கொண்டிருக்கிற வேட்டி வெள்ளையாகத்தான் எடுத்து கட்டுகிறோம். நடந்து போகிற பொழுது அந்த வேட்டி தானாக அவிழ்ந்து போய் குப்பை கூடத்திலே விழுவதில்லை. ஊரில் இருக்கிற குப்பை கூடம் எல்லாம் காற்றாலே அடிக்கப்பட்டு வேட்டியிலே ஒட்டிக்கொள்கிறது. ஒட்டிக்கொண்ட உடனே இது என்னுடைய வேட்டி, இந்த அழுக்கு எங்கள் ஊர் அழுக்கு இருக்கட்டும் என்றால் சும்மா இருக்கிறோம். வெளுப்பவன் அழைத்து அதை களைந்து போடவில்லையா? வெளுத்து கொடுங்கள் என்று கேட்கவில்லையா? அவரவரை எடுத்துக்கொண்டு போய் ஆற்று தண்ணீரிலே அழுந்த தோய்த்து கற்பாரிலே ஓங்கி துவைக்கிற பொழுது பக்கத்தில் நின்று கொண்டு, அப்பா அப்படி அடிக்காதே, அது 6.25 ரூபாய் வேட்டி, நான் அருமையாக வாங்கியது, அதை அந்த அடி அடிக்காதே என்று சொன்னால் சொல்ல மாட்டோம். சொன்னால் வெளுப்போர் என்ன சொல்லுவான்? ஐயா, நீ ஏற்றி வைத்திருக்கிற அழுக்கு இந்த அடிக்கு கூட போகாது போல இருக்கிறது. இது இன்னமும் வெள்ளாவி வைத்து எடுத்தால்தான் அழுக்கு போகும் போல இருக்கிறது, எண்ணெய் ஜிகண்டு ஏறிவிட்டது என்றல்லவா சொல்லுவான். அதை போல ராஜாஜி அவர்கள் காங்கிரஸை கடுமையாக தாக்குகிறாரே என்று நேரு பண்டிதர் மற்றவர்களும் ஐயோ இந்த அடி அடிக்கிறாரே என்றால் அதில் இருக்கிற எண்ணெய் ஜிகண்டு அவருக்கு தெரிகிறது. அடிக்கிறது அவருக்கு என்ன வேட்டியின் பேரிலா கோபம், எண்ணெய் ஜிகண்டின் பேரிலே கோபம். ஆனால் சில பேர் வேட்டி அழுக்கானாலும் சுலபத்தில் எடுத்து போட மாட்டார்கள். மேல் பக்கத்தில் அழுக்கானால் உள்பக்கத்தில் மடித்துவதால் கட்டிக்கொண்டிருப்பார்கள். இடுப்பு பக்கத்தில் அழுக்கானால் கால் பக்கத்தில் கட்டிக்கொள்வார்கள், கால் பக்கத்தில் அழுக்கானால் இடுப்பு பக்கத்தில் கட்டிக்கொள்வார்கள். இது உனக்கு எப்படி இவ்வளவு விவரமாக தெரியும் என்று நீங்கள் கேட்பீர்கள். எனக்கே அது பழக்கம். எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய குருநாதன் அருள் பெரியார் ராமசாமிக்கு அந்த பழக்கம்.